ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து அயன் கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன், 36,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அப்சைடில் வந்து எனக்கு பஃபர் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 37,183 கரெக்டாக, அதுதான் என்னோட பிரேக் ஈவன். ஸோ அந்த பிரேக் ஈவனுக்கு மேலே போனால் தான் எனக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு 700-800 பாயிண்ட்டுக்கு வந்து பஃபர் வச்சிருந்தேன். ஸோ இந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் வந்து 75 பிப்ஸ் வந்து ஏற்ற போகிறதா வந்து நியூஸ் படித்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் இந்த ஃபெட் மீட்டிங் வந்து நடக்குதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாலட்டிலாக இருக்காது, இல்லைன்னா கன்சல்டேட் மட்டும்தான் ஆகும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனலாக இருந்திருக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாலட்டிலாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 37,100க்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே லாஸ் வந்துடும், ஏன்னா நமக்கு டைம் டிகே தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டைம் டிகேக்கே சான்ஸே இல்லாமல் போச்சு, ஏன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஈவனில் தான் ஓப்பனே ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இதுதான், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக் ஈவனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா 37,193, எனது 37,183 தான் பிரேக் ஈவன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி கீழே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த கேண்டில் பார்த்தோன்னே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 37,220 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மொத்தமாக க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 37,000-8,000 லாஸ், ஓகேங்களா. ஸோ அந்த லாஸை வந்து நான் வந்து எதர் நேக்கடு கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ நான் பண்ணலை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, ஸோ இது வந்து எல்லாமே ரிஸ்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ 30,000 லாஸ் ஆனாலும் அட்லீஸ்ட் நான் என்னோட லாஸை தான் குறைக்க ட்ரை பண்ணணுமே தவிர நான் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண நினைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,200 அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன், ஓகேங்களா. ஸோ 37,200 அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 37,300லேயும் அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். 37,400லேயும் பார்த்தீங்கன்னா அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி போட்டேன். ஸோ எப்பெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் வருதோ, ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட் வருதோ அப்போல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 37,000 38,000 லாஸ்ல இருந்து ஒரு 25,000 வரைக்கும் வர முடிஞ்சிச்சு. ஸோ இதனால ஓகே, ஸோ என்னோட அட்லீஸ்ட் கொஞ்சம் லாஸை வந்து என்னால் மினிமைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் நான் வந்து இன்னைக்கு ஒரு டைரக்ஷனல் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்கல. ஸோ இருந்தேன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த அயன் பட்டர்ஃப்ளை அயன் கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜிலேயே பார்த்தீங்கன்னா என்னோட கால் லெக்கை வந்து மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு புட் லெக்கை வந்து ரன் பண்ண விட்டுருப்பேன், ஓகேங்களா. ஸோ பட் நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சின்ஸ் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறனால, ஓகேங்களா. பட் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் அல்டிமேட், நமக்கு தெரியாது மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். பட் ரியலாக கிரவுண்டில் நம்ம கரெக்டாக அந்த டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது மார்க்கெட் எங்கே போகும், எந்த வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த லாஸ், ஓகேங்களா. ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை போட்டிங்கன்னா இன்றைக்கி சிபிஆர் எங்கேயோ இருக்குது சென்ட்ரல் பிவோட்டு, பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R2 தான், R2 கிட்ட தான் ஓப்பன் ஆகி அந்த R3க்கு போகலை, பட் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்குது. ஸோ நமக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.73%, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.62% வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து மேக்ஸிமம் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஸோ இது எனக்கு வந்து பிரைமரி டேஸ். ஸோ இந்த டேஸில் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நேற்று நம்ம எடுத்தோம், இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இதே மாதத்தில் நம்ம மூணு வாரமும் ட்ரேட் பண்ணிக்கிறோம். இந்த அயன் கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் போட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான் வந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா என்னோட கேபிட்டலில் 5% ப்ராஃபிட்டோட நான் வந்து இந்த மாதத்தை க்ளோஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி லாஸ் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9% வந்து ப்ராஃபிட் நான் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, ஸோ லாஸ் இஸ் லாஸ், கரெக்டாக. ஸோ 5% இந்த மந்த் ஓகே தான், ஓகேங்களா. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல நிஜமாலே. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த R2 பேஸ் பண்ணி எல்லாம் வந்து இன்ட்ராடே பண்ணுறது கிடையாது.
ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பவுமே இந்த சிபிஆர் கொஞ்சம் க்ளோஸாக இருந்ததுன்னா நமக்கு சிபிஆர் க்ளோஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறது பெட்ரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அது சஸ்டெயின் ஆகுமா, இல்லை கேப் அப்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு வருமான்னு தெரியாது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ட்ரேட் பண்ணுறது தேவையில்லாத வேலை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே இன்னைக்கு சேம் கண்டிஷன் தான். ஸோ நாம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மந்த்லி கேண்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் தான் வந்து இது வரைக்கும் வந்து நல்ல புல்லிஷ் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கவரியில் தான் பார்த்துருப்போம். ஸோ கொரோனா ரெக்கவரியில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் கொரோனா ரெக்கவரியில் தான் வந்திருந்தது. 23%, இங்கே பார்த்தீங்கன்னா 11% ஆல்ரெடி மூவ் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்க போகுது. இன்னும் நமக்கு ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் தான் இல்லையா. ஸோ அப்படின்னா நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா டாப்லேயே வந்து நமக்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்குன்னா கன்சல்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனிவே நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நான் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேன் நம்ம குரூப்பில். ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து நேட்டிவ் போகிறேன். ஸோ ஆடிப்பெருக்கை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் நீங்கள் குரூப்பில் நான் வந்து ஆக்டிவாக இல்லைன்னு சொல்லாதீங்க. குரூப்பில் பார்த்தீங்கன்னா நான் வேணால் சேட்டை ஓப்பன் பண்ணி விடுறேன் முடிஞ்சா, ஓகேங்களா. ஸோ சேட் ஆன் பண்ண நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை பண்ணுங்கள், அவ்வளோதான், ஓகேங்களா. ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, சாரி 3 அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி, ஒரு அயன் காண்டர். ஸோ அந்த அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போட்டது. நான் இன்றைக்கி ட்ரெண்ட் எதிர்பார்க்கல, இல்லைன்னா அந்த அயன் பட்டர்ஃப்ளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனை மட்டும் நேக்கடாக செல் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 13,000 வந்து என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுச்சு, ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இந்த மாதத்துக்கு இன்னையோட நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறேன் வித் 5% ப்ராஃபிட், ஓகேங்களா. என்னோட கேபிட்டலில் 5% ப்ராஃபிட். ஆல்ரைட். ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் மூமெண்டம் தான் நானும் எதிர்பார்க்குறேன். நேற்று நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன். இதுதான் ஹார்ட் லக், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஒரு 32,000 ரூபா சம்திங் வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு நான் வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 1 லட்ச ரூபாய்க்கு வந்து அதில் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4% வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து மூவ் ஆயிருக்கு. பட் ஓகே, ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இனிமேல் எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் இண்டெக்ஸ் இல்லைன்னா ஸ்டாக் மட்டும் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். பட் மேக்ஸிமம் வந்து இண்டெக்ஸில் தான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து ரேலி ஆகும்போது பார்த்தா அப்படி கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக் ரேலி ஆகும்போது. பட் தட்ஸ் ஓகே. இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபெட் மீட்டிங் நியூஸ்னால ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்திருந்து அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஸோ அதே 1 லட்ச ரூபா நஷ்டம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.